வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, கந்தர் அனுபூதியின் 27வது பாடலை நாம் பேசவிருக்கிறோம். மின்னே நிகர் வாழ்வை விரும்பியான் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ. பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறி வானவனே. இதுதான் அந்த பாடல். வாழ்வை விரும்பிய யான், எந்த வாழ்வை? மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ. வாழ்வியல் சூத்திரத்தை அருணகிரிநாதர் நமக்கு இந்த பாடலிலே தெரிவிக்கின்றார். மின்னலை போன்று வாழ்வு இருக்கிறதே. மின்னல் வருவது தெரியவில்லை, போவது தெரியவில்லை, இருப்பது தெரியவில்லை. அப்படி வாழ்க்கை இருக்கிறது. அப்படி வாழ்வில் நிலையாமை இருக்கிறது. அதைத்தான் மின்னே நிகர் வாழ்வு என்கிறார். இளமை நிலையாக இருப்பதில்லை, செல்வம் நிலையாக இருப்பது இல்லை, உடல் நிலையாக இருப்பது இல்லை. வாழ்வில் எல்லாமே நிலையாக இல்லாது இருக்கிறதே, நிலை அற்று இருக்கிறதே. இந்த வாழ்வில் என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ. இந்த விதி இப்படித்தான் இருக்கிறதோ. என்ன விதி? விதியின் பயன் இங்கு இதுவோ என்கிறார். இப்படி அனைத்தும் நிலையற்று இருக்கிறதே, அதுதான் விதியின் பயனா? அதுதான் விதியா? அதுதான் முன்வினை பயனா? அப்படி என்று பல வினாக்களை இங்கே அருணகிரியார் எழுப்புகிறார். இப்படி வாழ்வியலை பார்ப்போம். இதில் பொதிந்து கிடக்கின்ற வாழ்வியல் நெறிகள் நாம் பேசுகின்றோம். வாழ்விலே 2 பக்கங்கள் உண்டு. எப்படி நாணயத்திலே 2 பக்கங்கள் இருக்கிறதோ, அப்படி வாழ்வு என்கிற நாணயத்திலே 2 பக்கங்கள் உண்டு. இப்ப பாருங்கள், பரிசு என்று சொன்னால் போட்டி. பரிசு என்று ஒரு பக்கம் இருந்ததுனால் வாழ்விலே இன்னொரு பக்கம் போட்டி என்று இருக்கும். நாம் பரிசினை பெற வேண்டுமென்றால் போட்டியை வெல்ல வேண்டும், போட்டியில் ஜெயிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், வாய்ப்பு என்று ஒன்று இருந்தால் அதில் இன்னொரு பக்கம் சவால் என்று இருக்கும். சவால்களை தாண்டி சென்று சவால்களை வென்றால் வாய்ப்பு கிடைக்கும். இன்பம் என்று வாழ்வில் ஒரு பக்கம் இருந்தால் மறுபக்கம் கஷ்டம், துன்பம் என்று ஒன்று இருக்கும். துன்பத்திலே துவண்டு விடாது, துன்பத்திலே இருந்து பாடம் கற்று துன்பத்தில் இருந்து விலகி அதை ஜெயித்து இன்பத்தினை தொட்டு இன்பத்திலே வந்து சேர வேண்டும். இப்படி 2 பக்கங்கள் எப்பொழுதும் இருக்கும். இது விதி. இதுதான் நீங்க என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ. போட்டியில் ஜெயிக்காதவனுக்கு பரிசு இல்லை, இது விதியின் பயன். இது விதி. ஜெயித்தால் பரிசு என்பது விதி. சவால்களை ஜெயித்தால் வாய்ப்பு என்பது விதி. ஜெயித்தால் வாய்ப்பு, தோற்றால் வாய்ப்பு இல்லை. இங்கே நிலையாமை இருக்கிறது. ஆக வாழ்வு இதுதானோ? விதியின் பயன் இங்கு இதுவோ என்று குறிப்பிடுகிறார். இப்படி பாருங்கள், திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார், களிமண்ணால் ஆன பாத்திரம், சுடப்படாத பாத்திரம், சுடப்படாத பானை. களிமண்ணால் ஆன சுடப்படாத பானை, களிமண்ணால் ஆன நெருப்பிலே சுட்ட பானை. இப்ப 2 பானைகள் இருக்கிறது.
இந்த களிமண்ணால் இருக்கின்ற பானை, சுடப்படாத பானை, பச்சை மண்ணாக இருக்கின்ற பானை மீது மழை பொழிந்தால் பானை கரையும். வாழ்விலே சொல்வார்கள் அல்லவா, பச்சை மண்ணாக இருக்கிறான், இவன் எதுவும் தெரிந்து கொள்ளாது இருக்கிறான், இவன் எப்பொழுது முன்னேறப் போகிறான், இப்படி பச்சை மண்ணாவே இருக்கிறானே என்பதை கேட்டிருக்கிறோம். இப்போ இந்த பச்சை மண், இந்த பச்சை மண்ணாக இருக்கிற இந்த மண் பாண்டம் சுடப்பட்டால் சற்று உறுதியாகும், பலருக்கு பயனாகும். சுடப்பட்ட மண்பாண்டம், செக்க செவேல் என்று இருக்கிற மண்பாண்டத்தின் மீது மழை பொழிந்தாலும் மண்பாண்டம் கரையாது. இப்படி வாழ்வியலை திருமூலர் ஒப்பிட்டு பார்க்கிறார். இந்த பண்டம், இந்த மண் பாண்டம், மண்ணால் ஆகிய பானை எப்படி சுடப்படுகிறது, வாழ்விலே எப்படி நாம் மேம்பட வேண்டும்? எப்பொழுது மண்ணாலான பானை நெருப்பிலே சுடப்பட்டால் அது சுடப்பட்ட பானையாக மாறி பலருக்கு பயன்படும். அப்படித்தான் பச்சை மண்ணாக இருக்கின்ற நாம் நல்ல செயல்களால், நல்ல சொற்களால், நல்ல வினைகளால், புண்ணிய செயல்களால், பிறர்க்கென வாழ்கின்ற தன்மையால், அன்பால், கருணையால், உழைப்பால் சுடப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பண்புகள், நல்ல அறநெறி பண்புகள் நம்மிடத்திலே சேர்கிற பொழுது அந்த பச்சை மண்ணாக இருக்கின்ற அந்த பானை சுடப்பட்டு சிவந்த நிறமாக மாறி பலருக்கு பயன்படும், நல்ல வாழ்வினை பெறும். அப்படித்தான் நாமும் பச்சை மண்ணாக இருக்கக்கூடாது, நல்ல அறங்களால் சுடப்பட்டு மேலோங்கிய மனிதராக வர வேண்டும். இதை திருமூலர் குறிப்பிடுகிறார். இல்லை என்றால் பச்சை மண்ணாகவே இருப்பாய், முன்னேற்றம் இருக்காது. உன்னை நீயே நல்ல அறங்களால், நன்னெறிகளால் உன்னை நீயே மேம்படுத்தி கொண்டு சுட்ட பானை போல ஜொலிக்க வேண்டும். இன்னொன்று பார்க்கலாம், வாழ்வியல் நெறி. இங்கே அதைத்தானே குறிப்பிடுகிறார். இப்படி மின்னே நிகர் வாழ்வு என்று சொல்கிறார். மின்னலை போல இருக்கிறதே, நிலையாக இல்லையே. இங்கே வந்தவர் கோடி, சென்றவர் கோடி. இங்கே நிலைத்து இருப்பவர் யார்? மக்கள் மனதிலே இருப்பவர் யார்? நிலையான வாழ்வு யாருக்கு? அடுத்து இதே பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, அருணகிரியார் மூலம் தெரிந்து கொள்வது, பாவங்கள் இல்லாது இருக்க வேண்டும். அப்பர் பெருமான் சொல்லுவார், விண்ணுற அடுக்கிய விரைகின் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயம். இப்போ விறகு அடுக்கி இருக்கிறது, மேலோங்கி அடுக்கி இருக்கிறது. அங்கே ஒரு சிறு நெருப்பை வைத்தால் விறகு சாம்பலாகிவிடும். அப்படித்தான் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் சாம்பலாகி மேலோங்கிய மனிதராக வர வேண்டும். அது எப்படி? பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமச்சிவாயவே. நீ பஞ்சாட்சர மந்திரத்திலே மூழ்கி இரு, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் தீரும். இறைவன் திருவடியே அடைக்கலம். செய்த பாவங்கள் தீர வேண்டும். இனி பாவச் செயல்கள் செய்யாது இருக்க வேண்டும். அது உயர்வான வாழ்வினை தரும். அது நீடித்த பல நெஞ்சங்களிலே வாழ்கின்ற வாழ்வினை தரும். மின்னே நிகர் வாழ்வு என்று இருக்கிறதல்லவா, அதிலிருந்து மாறுபட்டு இருக்கும். என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ என்று அருணகிரியார் சொல்கிறார் அல்லவா. அப்போ விதியின் பயன் மேம்பட்டு இருக்கும். ஏனென்றால் பாவங்களை நீக்கிவிட்டோம், பாவச் செயல்கள் செய்யாது இருக்கிறோம். அப்போ அந்த விதி என்று சொன்னாலே அந்த விதியின் பயனே வித்தியாசமாக இருக்கும், உயர்வாக இருக்கும், உய்யும் வழியினை தரும்.
இதையெல்லாம் இந்த 2 வரி பாடலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். நிலையாமை ஒன்று இருக்கிறது, அதை வெல்ல வேண்டும், அதை ஜெயித்து வர வேண்டும். எப்பொழுதுமே 2 பக்கம், வாழ்வின் 2 பக்கம் இருக்கும். ஒரு பக்கத்தை ஜெயிக்கிற பொழுது இன்னொரு பக்கம் தானாக நம் கைக்கு வந்து சேரும். இதுதான் இந்த பாடலிலே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். பொன்னே, மணியே, பொருளே, அருளே, மண்ணே, மயிலேறிய வானவனே, முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுகிறார். அருளே, அருள் செய்பவனே, எனக்கு அருளாய். இங்கே மின்னல் போன்று நிலையாமை கொண்ட வாழ்வில் நான் இருக்கிறேனே, விதியின் பயன் இங்கு இதுவோ எனக்கு இப்படிப்பட்ட வாழ்வா? உயர்வான வாழ்வினை தருவாய், உயர்வான வாழ்வினை தருவாய், நிலையான வாழ்வினை தருவாய். நிலையான வாழ்வு அருணகிரியார் பெற்றிருக்கிறார். இந்த மண் உள்ளவரை திருப்புகழ் இருக்கும் அல்லவா? திருப்புகழ் இருக்கிற வரை அருணகிரிநாதருடைய பெயர் சொல்லிக்கொண்டே இருப்போம் அல்லவா? அப்படித்தான் அருணகிரிநாதர் நமக்கு சொல்கிறார். யான் பெற்ற பேறு பெருக இவ்வையகம் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல முருகப்பெருமானை வணங்குங்கள், யான் பெற்ற பேரு அடியார்கள் எல்லாம் பெற வேண்டும் என்ற உயர்வான உள்ளத்தால் இந்த பாடல் வெளிப்பட்டிருக்கிறது. அருமையான பாடல். வாழ்வியல் சூத்திரங்களை தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்ற பாடல். 2வது வரி முக்கியமான வரி. என்னே விதியின் பயன் இங்கு இதுவோ? விதி இருக்கிறது, வாழ்வியல் விதி, வாழ்வியல் நெறி. வாழ்வியல் நெறிப்படி வாழ்பவர்களுக்கு பயன் உண்டு, நற்பயன் உண்டு, நல் வாழ்வு உண்டு என்பது இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. முருகப்பெருமானின் அருள் பெறுவோம். பொருளே, மணியே, அருளே என்று வேண்டுவோம். மண்ணே, தலைவனே என்று வேண்டுவோம். பொன்னே, மணியே, பொருளே, அருளே, மண்ணே, மயிலேறிய வானவனே, எங்களை அருள்வாய், உயர்வான வாழ்வினை தருவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் சந்திப்போம்.